நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நாளைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம் ரொம்பவே விசேஷமான குருவார பிரதோஷம். அதாவது பிரதோஷமும் வியாழக்கிழமையும் இணைந்து வர்றது ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பானது. இந்த பிரதோஷ நேரத்தில் அவசியம் அருகிலுள்ள சிவபெருமான் கோயிலுக்கு சென்று நிச்சயமாக அந்த பிரதோஷ வழிபாடு, பூஜை, ஆராதனை, அபிஷேகங்கள் இதெல்லாம் நிச்சயமாக கண்குளிர கண்டு தரிசனம் செய்யணும். அதுவும் வியாழக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த பிரதோஷமானது சகலவித பாவங்கள், அதாவது தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்கள், 7 ஜென்ம பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி, ஆற்றல்ன்றது இந்த தேய்பிறை பிரதோஷத்துக்கு உண்டு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை திரையோதசி நாள் அன்னைக்கு சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து அவசியம் அந்த பிரதோஷ வேளையில் நடக்கிற அபிஷேக ஆராதனைகளை நிச்சயமாக நீங்கள் தரிசனம் செய்யணும். அப்படி தரிசனம் செய்ய முடியல அப்படின்றவங்க உங்கள் இல்லங்களிலேயே சிவபெருமானை நினைத்து அந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு உண்டான அந்த மந்திரங்களை, தேவாரம், திருவாசகம் இவற்றை படிப்பது அல்லது அதை ஒலிக்க செய்து கேட்பது என்பதும் மிக அற்புதமான பலன்களை நிச்சயமாக பெற்றுத்தரும். இந்த பாவங்கள், தோஷங்கள் இதெல்லாம் விலகினாலே நிச்சயமாக தடைகள், அதாவது எந்த வேலை செய்தாலும் அதில் தடை இருக்குது, தடை வந்துடுது, அந்த காரியங்கள் சரியாக சித்தி ஆகலை, காரியங்கள் வெற்றி அடையலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரதோஷத்தை தவற விடாமல் அந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் நடைபெறும் அந்த அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் தரிசனம் செய்தாலே நிச்சயமாக எப்பேற்பட்ட தோஷங்கள், பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த பிரதோஷ நாளில் அவசியம் சிவபெருமானை நோக்கி நினைத்து நீங்கள் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து, அதாவது விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க அவங்க எளிமையான உணவுகளை, பால், பழங்களை இப்படி உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த பிரதோஷ வேலை, பிரதோஷ பூஜையெல்லாம் முடிந்த உடனே விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த விரதம் இருக்கிறதே நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது தான். அதாவது விரதம் இருந்தாலுமே எல்லா நாட்களும் விரதம் இருக்கிறத விட இது போன்ற ஒரு குறிப்பிட்ட நாள்களில் இறை சக்தி அதிகமாக உள்ள நாட்களில் நம்ம விரதம் இருக்கும்போது நிச்சயமாக அதனுடைய பலன் என்பது பல மடங்காக இருக்கும். நம்ம உடல் மட்டும் ஆரோக்கியமாக தூய்மை அடையிறது மட்டுமல்ல, நம்முடைய மனம், நம்முடைய உள்ளமும் தூய்மையாகவும் சந்தோஷமாகவும், அதாவது எந்தவித மனக்குழப்பங்களும் இல்லாமல் மனம் தெளிவடைவதற்கு இந்த மாதிரி விரதங்கள் மிகவும் உதவியாக இருக்கும். அதனால தான் மாதத்துக்கு 2 முறை வரும் பிரதோஷங்கள், ஏகாதசி, இந்த விரதத்தெல்லாம் அனுஷ்டிக்க சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அதை நம்ம கடைபிடித்து வந்தாலே நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், அதாவது எதிரிகள் தொல்லை, இது போல் எது இருந்தாலும் நிச்சயமாக விலகும். முக்கியமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடலுக்கு எந்தவித, அதாவது நோய்கள் எவ்வளவோ மருத்துவம் செய்கிறோம், எதுவும் குணமாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நாட்களை தவற விடாமல் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யும்போது குறைந்தபட்சம் அந்த சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை நாள் முழுவதும் நீங்கள் சொல்லி சிவபெருமானை மனதார வழிபாடு செய்ய நிச்சயமாக நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படும், நல்ல ஞானம் உண்டாகும். குருவாரத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ வேளையில் அனுஷ்டிக்கும் போது நிச்சயமாக அவசியம் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு செல்லும்போது உங்களுடைய குழந்தைகளையும் நிச்சயமாக அழைத்து கொண்டு செல்லணும். அப்படி குழந்தைகளும் அந்த பிரதோஷ வழிபாடு, இந்த அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு கல்வியில் ஏதாவது பிரச்சனைகள், கல்வியில் தடைகள் இருந்தால் அது அனைத்தும் நீங்கி கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு இந்த வழிபாடு மிக மிக பயனுள்ள ஒரு வழிபாடாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வழிபாட்டை அனைவரும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ வேளையில் நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லும்போது அவசியம் வில்வ இலை, தும்பை பூ, அதாவது இந்த இலையையும் இந்த பூவையும் இந்த இரண்டையும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கும்போது நிச்சயமாக 7 ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அந்த பாவங்கள்லாம் நீங்கி தடைகள் எல்லாம் தவிடுபொடி ஆகும். நந்தியம்பெருமானுக்கு அதே போல் அருகம்புல் மாலையை நீங்கள் அபிஷேகத்திற்கு கொடுத்து வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்வில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் நிச்சயமாக உண்டாகும்.
இந்த பிரதோஷ வேளையில், இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்கள் செய்வது என்பது உங்களுக்கு இன்னும் ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும். அதேபோல் இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு நீங்கள் பசுவிற்கும் கன்றுக்கும் பச்சரிசி வெல்லம் கலந்து அந்த உணவை அளிப்பது என்பது நீங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களும் விலகி உங்களுக்கு சகலவித நன்மைகளும் உண்டாகும். அன்பு நேயர்களே, இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த தேய்பிறை குருவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தை நிச்சயம் தவறவிடாமல் அந்த பிரதோஷ வேளையில் அருகிலுள்ள ஆலயங்களில் நடைபெறும் அந்த அபிஷேக ஆராதனைகளை கண்டு சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை நிச்சயம் பெற வேண்டும். அன்பு நேயர்களே, பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.